வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கவி அருணகிரிநாதர். இன்று நாம் பார்க்க இருப்பது முதலாவது வீடாகிய திருமுருகனின் முதலாம் வீடாகிய திருப்பரங்குன்றத்தில் நம்ம ஹீரோ அருணகிரிநாதர் எழுதிய பாடலில் ஒன்று பார்க்க போகிறோம். அதில் மீனிங்கோடு நான் கொடுக்கலான் இருக்கேன். போன வாரம் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாரம் ஒரு பாடல் எடுத்துட்டு அதுக்கான பதார்த்தங்கள் அதில் அவர் என்னத்தை சொல்ல வந்திருக்கார் அதை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எந்த திருப்புகள் எடுத்தாலும் நம்ம அருணகிரிநாதர் என்ன பண்ணுறார், அம்மா அப்பா அதாவது பரமேஸ்வரன் பரமேஸ்வரி, முருகர், அப்புறம் வள்ளி தேவியானை, அப்புறம் பிள்ளையார், அவருடைய மாமாவான விஷ்ணு, அவருடைய ஒய்ஃபான லக்ஷ்மி, அவளை பற்றியும் தானே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கார். இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற இந்த பாட்டு, நான் இப்போ சொல்ல போகிற பாட்டு இது. அவர் என்னத்தெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, திருப்பரங்குன்றத்தில் எப்படி இருக்கும், எழில் எப்படி இருக்கும், அதனுடைய சுற்று வட்டாரங்கள் எப்படி இருக்கும், அப்போ இனிமையான காற்று வந்தால் எப்படி இருக்கும், அந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தால், அவளை வர்ணிக்கிறதுனால இவர் தப்பானவர் பெண் பித்தன் அப்படிலாம் கிடையாது, அந்த சிச்சுவேஷனில் எப்படி இருக்குன்றத வர்ணிக்கிறார். அவ்வளோதான். அதை வர்ணிச்சிட்டு, அப்படி நான் இருந்தேன் அப்பா, உன்னுடைய மாமன் இருக்கானே அவர் ஆயர்பாடியில் எப்படி இருந்தாரோ, அவனை கம்சனே தானே வழிச்சுட்டு போனான், அந்த மாதிரி நீயே என்னை ஆட்கொள்ளப்பா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டுடைய அர்த்தம் இருக்குது. இப்போ பதார்த்தமாக நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஓகேவா? அதனால் இவர் என்னடா பெண்களுடைய கண்களை எல்லாம் வர்ணிச்சிருக்கார் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இதெல்லாமும் இருக்குது. தென்றலை வர்ணிச்சுக்கிறதுனால தென்றல் மீது பித்து பிடிச்சவர் அப்படிலாம் கிடையாது இல்லையா? அதனால் சொல்கிறேன், இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வழக்கில் என்ன சொல்கிறான்னா, அருணகிரிநாதன் பெண் பித்தனானார், அவர் கெட்டதெல்லாம் பண்ணினார், அதனால தான் அவர் திருச்செந்தூரில் போயிட்டு இதெல்லாம் கொடுத்தார். அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. அவர் எழுதியிருக்கிற பாட்டுக்கான மீனிங் பார்க்க போகிறோம். அந்த மீனிங்கில் அவர் என்னத்தை சொல்கிறார் அதோடைய அர்த்தம் தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அதனால் அவர் கெட்டவர் அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் மொத்தலேருந்து பார்த்தாச்சு. அவர் பிறந்த விதத்துலேருந்தே, பிறந்தது எப்படி, அவள் அப்பா அம்மா யார் எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னா, இனிமேல் அவர் கொடுத்த பாடலுடைய மீனிங் தான் சொல்லுவேனே தப்ப திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் இந்த விஷயத்தை. ஓகேவா? சொன்னதையே சொன்னாலும் நன்னா இருக்காது இல்லையா? அதனால தான். ஓகே, நம்ம அருணகிரிநாதர் பிராமண குலத்தில் பிறந்தவர். அவருடைய கோத்திரம், அவளுடைய அப்பா அம்மா யார், அவருடைய புலமைகள் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா திருப்பியும் போய் அவர் கெட்டவர்னு அவள் உலகத்தில் சொல்கிறான்றதுனால நம்ம அதுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, நம்ம அருணகிரிநாதர் பிராமணர் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், முள்ளான்றம் கல்பகிரி அதுன்றதையும் சொல்லியாச்சு. அவள் அப்பா அம்மா யாருன்றதையும் சொல்லியாச்சு. அவருடைய புலமைகளையும் சொல்லியாச்சு. ஸோ இனிமேல் அதையே திருப்பி சொல்லிட்டு இருந்தாலும் நன்னா இருக்காது. அதனால் அவர் எழுதினதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, அவர் எழுதின பாட்டுக்கான மீனிங்கை பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் அப்படியும் இருந்திருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சுற்றுச்சூழலை பற்றி நம்மளுக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி பாட்டுகள் மூலியமாக தானே தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா? லெட்டர்ஸு ஃபோட்டோஸு எதனா இருக்கா? இல்லை இல்லையா? இவர் இருந்ததெல்லாம் 14th செஞ்சுரியில் இருந்திருக்கார். ஸோ அப்போ இருந்த வளமை பற்றி அவர் சொல்கிறார். ஓகேவா? அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சருவும்படி வந்தனன் இங்கித மத நின்றிட அம்புலியுஞ்சுடு
தழல் கொண்டிட மங்கையர் கண்களில் வசமாகி சயிலங்கொழு மன்றல் பொருந்திய பொழிலின் பயல் தென்றலும் ஒன்றிய தட வஞ்சுனை துன்றி எழுந்திட திறமாவே இரவும் பகலும் அந்தியும் நின்றிடு குயில் வந்திசை எந்தனை வென்றிட இரு கண்கள் துயின்றிட இன்றியும் அயர்வாகி இவனெஞ்சுபதன் பத நின்றிட என் மயல் கொண்டு வருந்திய வஞ்சகன் இனியுன்றன் மலர்ந்தில கும்பதம் அடைவேனோ திருவொன்றி விளங்கிய அண்டர்கள் மனையின் தயிருண்ட வன் எத்திசை திகழும் புகழ் கொண்டவன் வண்டமிழ் பயில்வோர்பின் திரிகின்றவன் மஞ்சு திறம் புனை பவன் மிஞ்சு திறங்கொண் வென்றடல் ஜெய துங்க முகுந்தன் மகிழ்ந்தருள் மருகோனே மருவுங்கடல் துந்துமியுங்கூட முழவங்கள் குமினென்றிட வலமொன்றிய செந்திலில் வந்தருள் முருகோனே மதியுங்கதிரும் புயலுந்தென மருகும்படி அண்டம் இலங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே. என்னடா நான் விட்டு அக்ஷரமாக படிக்கிறேன்னு பார்க்காதீங்க, பிரித்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால சொன்னேன். ஓகே, இப்போது நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், கொஷின் டு தி ஆன்சர் போகிறதுக்கான ஆன்சர் டு தி கொஷின் போகிறது ரொம்ப ஈஸின்னுவா இல்லையா? அதே மாதிரி நம்ம அருணகிரிநாதரில் இந்த பாடலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்லேருந்து போகிறோம், அதாவது லாஸ்ட் அடியிலேருந்து இதை பிரித்து இருக்கார் இல்லையா, 4 பேராக பிரிச்சுருக்க. அந்த 4 பேரால் ஃபஸ்ட்டு லாஸ்ட் பேராலேருந்து நம்ம போக போகிறோம். அதாவது மருவும் கடல் துந்துமியும் கூட முழவங்கள் குமி நின்றிட. அதாவது மருவும் கடல் அலைகள்லாம் ஒரு சப்தம்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த சப்தங்கள் எப்படி இருக்குன்னா குமிழ்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடும். அலைகள் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதனால தான் அப்போ போகக்கூடாதுன்றா. அது மாதிரி ஒரு மாதிரி அந்த சவுண்டு வரும் இல்லையா நம்மளுக்கு, அந்த சவுண்டு வந்துட்டுருக்கறச்ச எங்கே இருக்கார் இவர் செந்தில் ஆண்டவன், எங்கே இருக்க, திருப்பரங்குன்றத்தில் இருக்க, நீ மலை மீது இருக்கப்பா முருகோனே அப்படின்னு சொல்லிட்டு மதியுங்கதிரும் புயலும். மதியும்னா என்னது, சந்திரனும், கதிரும்னா சூரியனுடைய கதிர்களும் மதியும் சந்திரனுடைய கதிர்களும் விழும். அப்போன்னா அவ்வளோ, அதாவது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். புயல் அடிக்கிற மாதிரி காற்று வந்துட்டு மருகும்படி அண்டலும் இடம், அதாவது அண்ட சராச்சரங்கள்லாம் கூலாக இருக்கறச்ச அப்பா நீ அங்கே இருக்க பற்றியா, என்னை ஆட்கொள்ளப்பா, எங்கே இருக்கிற பரங்கிரி வந்தருள் பெருமாளே அப்படின்னு சொல்கிற. அதுக்கப்புறம் அதில் 3வது பேரா திருவொன்றி விளங்கிய அண்டர்கள், திருவொன்று இல் விளங்கிய அண்டர்கள் எங்கே இருக்குது, திருநாளே ஆயர்பாடிகளில் இருக்கா இல்லையா, அவெல்லாம் நம்ம கண்ணன் மேலே இருக்கிற பக்தி அதை விட யார்கிட்டையுமே கிடையாது. உத்தமன் கூட அப்படி தானே, நீ என்ன மாதிரி யாருக்குமே கிடையாது அப்படின்னவன் அங்கே போய் பார்த்துட்டு அப்பா உங்ககிட்ட இருக்கிற பக்தியில் துளை எள்ளளவு கூட என்கிட்ட கிடையாதுப்பான்னா இல்லையா. ஆயர்பாடிகளில் அவளுக்கு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், அவளுக்கு என்னுமே தெரியாது. கிருஷ்ணர் தான் அவளுக்கெல்லாம் உலகம். அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணர் வீடு வீடாக போய் திருடின்னு வந்தார். என்னத்தை, வெண்ணெயை திருடி சாப்பிட்டார். அவர் பாட்டுக்கு ஜாலியாக 11 to 12 இயர்ஸ் வரைக்கும் கன்று குட்டிகளை இதுக்கு மேயறதுக்கு போகிறது என்ன, அவருக்குடைய ஏம் என்ன, மாட்டை நான் ஆட்சி பண்ணணும், மாடை நான் அழிச்சுட்டு போய் அதுக்கு புல்லெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அவருடைய ஏம் அவ்வளோதான். ஆயர்பாடிகள் படிப்பறிவு இல்லாதவ, ஆனால் கிருஷ்ணர் மேலே இருக்கிற அன்பு பாசம் பக்தி வேறு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அவர் கிருஷ்ணர் மேலே நிறைய குறைகள் சொல்லுவாள், ஆனால் கிருஷ்ணர் ஒரு வேளைக்கு வரலைன்னா, ஒரு நாள் கிடையாது, ஒரு வேளை வரலைன்னா அவள் பைத்தியமாக மாறிடுவா. அதனால தானே ராசக்கிரீடையில் அப்படியே
வெக்கத்தில் பண்ணினார் இல்லையா கிருஷ்ணர். அவள் மேலே இருக்கிற பக்தி, அவள் கொடுத்த பக்தி, அவள் கொடுத்த அன்பு மேலேயுமா அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணறோம் இல்லையோ, அவர் பாட்டுக்கு ஜாலியாக திருண்டுன்னு இருந்தார். ஆனால் இந்த கம்சன் என்ன பண்ணா, எங்கே இருக்கான் தெரியலையே, 8வது குழந்தை பிறந்துருத்தூன்னு அசரீதி சொல்லிவிடுத்தோம். அசரீதி மூலியமாக தெரிஞ்சது. அப்புறமா நாரதர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கான். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட சொன்னால் கம்சனை பற்றிலாம் கவலையப்பட மாட்டார். என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் போப்பா, எனக்கு மாடாச்சா கண்ணுக்குட்டி ஆச்சா, கண்ணுக்குட்டிக்கு தண்ணி வச்சேன்னா வெண்ணெயை திருடி தின்னேன்னா அதுலேயே நான் லயித்து போயின்ட்டுருக்கேன், இந்த கம்சம் இருந்தால் எனக்கு என்ன போனால் எனக்கு என்னன்னு அப்படி இருந்தார் அவர் ரொம்ப ஜாலியாக. அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி அப்போ வந்து நாரதர் போய் கம்சன்கிட்ட வந்து குழவி முட்டை கோள் முட்டின. அப்பா நீ பாட்டுக்கு இங்கே இருக்க, யார் யார்கிட்டையோ நீ அமுச்சுட்டு இருக்க உன்னுடைய பூதகணங்கள்லாம், நீ வந்து இந்த ஆயர்பாடியில் தான்ப்பா இருக்கான் 8வது குழந்தை, அவனை போய் ஐஷன் வர சொல்லி விரோதியை நம்பாத்துக்கிட்டே வச்சுட்டு நம்ம கொல்லணும்ப்பா, அதுதான் டாக்டிஸ்ன்னு நாரதர் கழகம் நன்மையில் முடியும்ன்ற மாதிரி நாரதர் கழகத்தை கம்சன் கிட்ட தான் தொடங்கினார், கிருஷ்ணர் கிட்ட தொடங்கலை. ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து ஆயர்பாடியில் இருக்கிறது தான் ஜாலி அவருக்கு, அதனால் இருந்தார். அந்த மாதிரி அப்பா முருகோனே உன்கிட்ட இருந்தது இல்லையா. இப்போது செகண்ட் பேராக போகிறோம். செகண்ட் பேரால் என்னென்னா, இரவு பகல்லாம் 24 மணி நேரமும் என்ன பண்ணுவா, புதுசாக கல்யாணம் ஆனவாளோ இல்லைன்னா பொம்மநாட்டிகள் மேலே பித்து இருக்கிறவா என்ன பண்ணுவா, 24 hours அந்த ஜில்லுன்னு காற்று, அங்கே மலைக்கு மேலே நீ இருக்கப்பா, உங்ககிட்டேருந்து தென்றல் காற்று வருது, சூரிய வெளிச்சம் லைட்டாக படுறது, அப்படியே பனிமழை பொழியிற மாதிரி இருக்குது, அதான் தென்றல் வந்து தொடுறது இல்லையா. அப்போ என்ன இருக்குது, எனக்கு வந்து பெண்களுடைய கண்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்கள் மருளி, அதாவது மானுக்கு நிகராக இருக்கிற கண்கள் இருக்கே, அந்த கண்கள்லாம் நம்மளை வந்து அப்படியே ஈர்த்துட்டுருக்கு எனக்கு. அதனால் அந்த உண்டமயக்கும் தொண்டனுக்கும் இருக்கும். இது வந்து பெண்கள் மேலே, அதாவது சுச்சுவேஷன் என்ன, பெண்கள் பக்கத்தில் இருக்கா, அவளுடைய கண்கள் வந்து அப்படி ஒரு அருமையாக இருக்குது, ஒரு திராட்சை ரசம் போல் ஒரு அமிர்தத்தை அவளுக்கு கொடுக்கறது, அதுக்கேற்ற மாதிரியே மலையிலேருந்து நறுமணம் வீச உங்ககிட்ட உனக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம், அந்த புஷ்பங்களுடைய வாசனை எல்லாம் மெல்லமாக வந்துட்டுருக்கு. அந்த மயக்கத்தில் எனக்கு உடம்பு சோர்வாயிடுது, அப்படியே வாசனையெல்லாம் பிடிச்சி நான் அப்படியே சோர்வாக இருக்கேன், எனக்கு தூக்கமும் வரலப்பா. அந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், நீ என்ன பண்ணு, நிதானமாக என்கிட்ட வந்து என்னை நீயே அழிச்சிட்டு போயிடுப்பா. ஒன்றுக்கிட்ட வந்து நான் சரணாகதி அடையணும்னா என்னால் முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பந்த பாசம் உலக வாழ்க்கையில் நான் இருக்கேன், பெண் பித்தனாக இருக்கேன், இந்த மாதிரி வாழ்க்கை சூழலில் நான் இருக்கிறதுனால நீயே வந்து என்னை ஆட்கொள்ளப்பா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகப்பெருமாளே அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து பேராவாக நான் வந்து மீனிங் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருக்கானா இன்னும் நல்லா சொல்ல தெரியும்னா கமெண்ட்டில் கொடுங்கோ, நம்ம வந்து அதை பார்க்கலாம். சரியா, இது இன்னொரு தடவை அப்படியே பாடிடலாமா. சருவும் படி வந்தனன் இங்கித மத நின்றிட அம்புலியுஞ்சுடு. அம்புலினா சந்திரனை சொல்கிறது, அது கூட நம்மளுக்கு வெப்பமாக இருக்குது. மதன் என்ன பண்ணுறான், மன்மதன் என்ன பண்ணுறான், 5 இதை வந்து வீசுகிறான் இல்லையா, அவனுக்கு பாரபட்சமே கிடையாது. ஏன்னா அப்பாக்கே போட்டிருக்கார் இல்லையா அவர், அதனால் பாரபட்சம் கிடையாது, எல்லார்கிட்டையும் ஜெயிச்சுடுவார் அவர் தான், மன்மதன் தான் ஜெயிச்சுடுவார். அதனால் சருவும் படி வந்தனன் இங்கித மத நின்றிட அம்பொலியுஞ்சுடு தழல் கொண்டிட மங்கையர் கண்களின் வசமாகி, மங்கையருடைய கண்களில் வசமாகி, சயிலங்கொலு மன்றல் பொருந்திய பொழிலின் பயில் தென்றலும் ஒன்றிய தட வஞ்சுனை துன்றி எழுந்திட திறமாவே. அப்படியே அதுலேயே மயங்கி கிடக்கேன்ப்பா நான், எனக்கு படுக்கவும் கொள்ளலை, நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல, அப்படியே பெண்களுடைய இதுலேயே இருக்கேன்ப்பா. இரவும் பகலும் அந்தியும் நின்றிட குயல் வந்திசை எந்தனை வென்றிட. அதாவது ராத்திரியும் வருது, காத்தாலையும் வருது, அந்தி பொழுதும் வருது. அப்போ என்னென்னா இனிமையாக குயில் இசை வருதப்பா, என்னையே அது ஜெயிச்சுடுறதுப்பான்னா என்னுடைய ஆத்மா உன்கிட்ட லயிக்க வேண்டிய ஆத்மாவை அது ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்கப்பா. இரு கண்கள் துயின்றிட
இன்றியும் அயர்வாகி, அப்படியே தூக்கமே இல்லாத போது நம்மளுக்கு ஒரு சோர்வு இருக்கும் இல்லையா, அயர்வாகி இவனஞ்ச பதன் பத பதன் என்றிட, அப்படியே நெஞ்சு பதைக்கிறது. அப்படியே அப்பா இந்த காற்றெல்லாம் வந்தோன்னே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு பதைக்கிறது. மயல் கொண்டு வருந்திய வஞ்சகன் இனியுன்றன் மலர்த்தில கும்பதம் அடைவேனோ. அப்பா உன்னுடைய கோவிலை நான் எப்போ அடைவேன்னு எனக்கு தெரியலப்பா, நீ தான் வந்து காப்பாற்றணும். அடுத்தது 3வது பாரு. திருவொன்றி விளங்கிய அண்டர்கள் மனையின் தயிருண்டவன் கொண்டிசை வெண்டிசை. அதாவது ஆயர்பாடியில் போய் திருடினரோலியோ கிருஷ்ணர் அவர் சொல்கிறான், திகழும் புகழ் கொண்டவன் எட்டிசையும் திகழும் புகழ் கொண்டவன் வன்தமிழ் பயில்வோர்பின். அதாவது தமிழில் எவ்வளோ போற்றிலாம் சொல்லியிருக்கா, உன்னையும் சொல்லியிருக்கா, உங்கள் மாமாவையும் சொல்லியிருக்கா இல்லையாப்பா. 8 திசையிலையும் 8 திக்குலேயும் உங்கள் 2 பேருடைய புகழும் இருக்குது. அதை விட உங்கள் மாமாவோட புகழ் இருக்குல்ல, மாமா வந்ததுக்கப்புறம் தானே மருமான் வருவான். அதனால் தெரிகின்றவன் மஞ்ச நிறம்புனை பவன் மிஞ்சது திருங்கொள் வென்றடல். அவர் எப்படி ஜெயம் கொண்டாரோ, எப்படி கம்சனை வந்து கொன்றாரோ, ஜெயம் வந்ததோ, அப்பா முகுந்தா முக்தியை அளிக்கிற முகுந்தா என்னை வந்து மகிழ்விச்சு உன்னோட என்னை சேர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது மருவும் கடல் துந்துமியும் கூட. துந்துமின்றது ஒரு வாத்தியம் சொல்கிறது. மருவும் கடல்னா அந்த சவுண்டு வருது இல்லையா, அந்த சவுண்டு. முழவங்கள் கடலுடைய சவுண்டு வருது. வளமுன்றிய செந்திலில் வந்தருள் முருகோனே, செந்திலில் வந்தருள் முருகோனே, நீ வந்து காப்பாத்து. மதியும் கதிரும் புயலுந்தின மருகும்படி அண்டம் இளங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே அப்படின்னு இந்த பாட்டை சொல்கிறார். திருப்பரங்குன்றத்தில் ஒரு பாடல் இது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கப்புறத்தில் 6 இருக்குல்ல, அறுபடை வீடு இருக்கு இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு வீடு ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் வீடில் ஒரு பாடல். ஒரு வீட்டுக்கும் அவர் வந்து ஒரு 8லேருந்து 10 12 பாடல் பாடியிருக்கார். ஒரே நாளில் அத்தனை பாடலையும் நம்மளால் சொல்ல முடியாது மீனிங்க. அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு பாடல், ஒரு வீடு அப்படி எடுத்துகிட்டு சொல்ல போகிறோம். இப்போது சனிக்கிழமை நீதில் நம்ம வந்து இப்போது முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவருடையது வரப்போகிறது, அடுத்த வாரம் வந்துட போகிறது. அதுவும் இன்னொரு 2 வாரத்தில் முடிச்சிடும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்த உடனே வேல்மாறல் வந்து நம்ம எப்படி சொல்லணும் அதோடைய மீனிங் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் அண்டு குட்டி பசங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆத்து மனுஷாளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. அம்மா இதை நீ இப்படி சொல்லியிருக்கலம்மா, அது இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்ன்றத கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? லைவ் ப்ரோக்ராம்லாம் கூட இருக்குது, பண்ணிக்கோங்க. ஓகே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.